அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம் மனதில் சமீபமா என்றைக்குமே இவருக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் அப்படின்னு நம்முடைய கதைகளை திரையில் பார்த்து நம்ம எல்லாருமே ஸ்லாகித்த பிரமித்த இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களின் வாழை திரைப்படத்துடைய இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறோம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், இயக்குனர்கள், திரைத்துறையினர் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறோம். வாழை, இந்த வாழை திரைப்படத்தின் கதை, இந்த கதையை பார்த்தவர்கள் அந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள் அனைவருமே அந்த திரைப்படத்தை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த திரைப்படம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது, எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியது, இதெல்லாம் ஷேர் பண்ண போகிறாங்க. பரியேறும் பெருமாள் எவ்வளோ அழகான ஒரு பாடல் நிறைந்த ஒரு ஆல்பம். பொட்டக்காட்டில் பூவாசம்லேருந்து, வா ரயில் விட போலாமாலேருந்து, கருப்பியிலேருந்து, ஸோ அந்த அழகான ஜேர்னி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எங்கு புகழ் தூவங்க, எங்கு நானும் நான் தூவங்க, அன்னையான சுந்தரியே ஞான தங்கவே, பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணோமே. எங்கும் புகழ் தூவங்க, இங்கு நானும் நான் தூவங்க, எங்கும் புகழ் தூவங்க, இங்கு நானும் நான் தூவங்க, அன்னையான சுந்தரியே ஞான தங்கவே, பறக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணோமே. அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே, பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணோமே. பள்ளிக்கூட படிக்க வந்தாய் பவுசாக குடியிருந்தாய், பள்ளிக்கூட படிக்க வந்தாய் பவுசாக கூட இருந்தாய், பட்டோம் பேராமலே ஞான தங்கவே, அதியில பறந்துட்டியே ரத்தினமே கண்ணுமா. பட்டோம் பெறாமலே ஞான தங்கமே, அதியில பறந்துட்டியே ரத்தினமே கண்ணம்மா. கதை சொல்லி முடிக்கும் முன்னே ஞான தங்கவே, கண்ணீர் கடலில் கலந்துட்டியே ரத்தினமே கண்ணம்மா. கதை சொல்லி முடிக்கும் முன்னே ஞான தங்கமே, கண்ணீர் கடலில் கலந்துட்டியே ரத்தினமே கண்ணம்மா. கோலி சஜினிக்கு காட்டி குழந்தையாக என்னை அழைத்தாய், கொலுசைக்கு காட்டி குழந்தையாக என்னை அழைத்தாய், உன்மடி சேரும் முன்னே ஞான தங்கமே, மாயமாக மறந்திட்டியே ரத்தினமே கண்ணம்மா. உன்மடி சேரும் முன்னே ஞான தங்கமே, மாயமாக மறந்திட்டியே ரத்தினமே கண்ணம்மா. டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரின் கான்டென்ட் ஹெட் தமிழ் பிரதீப் மில்ராய் பீட்டர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழை சொன்ன அடுத்த நிமிஷம் விதைக்கும் போது என்ன தோணுச்சு? ஒரு சின்ன கதை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கதையை கேட்டோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் வச்சோம், அது அவருடைய பயோபிக். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு எழுதியிருந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவருடைய பயோபிக்னு சொல்ல அவர் விரும்பலை. பட் அதை மட்டும்தான் நாங்கள் கேட்டோம். நிச்சயமாக நீங்கள் அதை சொல்லணும். ஏன்னா அவருடைய படங்களில் ஒரு சமூக பார்வையை முன்வைக்கும் போது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, ஏன் இதெல்லாம் தேவையானி. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அது ஏன்றது தெரியும். ஏன்னா எல்லா விதைக்கும் எல்லா விதையும் எல்லா இடத்துலையும் முளைச்சிறது இல்லை. ஒரு சின்ன 2 பசங்களோட சந்தோஷமான வாழ்க்கை தான் இந்த படம்.
இட்ஸ் a very happy wonderful journey. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. Thank you. கண்களில் கண்ணீர் மல்கி கசுந்துருகி என்ற வார்த்தை வாழை படத்தை பார்த்த பிறகு தான் அது உண்மையாக நிஜமாக சத்தியமாக உண்மையாக உணர்வுபூர்வமாக இருந்தது. இதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு கதாபாத்திரமும் வாழ்ந்திருக்கிறார்கள். எனக்கு நான் பள்ளி பிராயத்தில் 1957, 58, 59, 60 அப்படி போயிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு என் கண் முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய மாணவனும் ஆசிரியையும் கலந்துரையாடிய அந்த காட்சிகள்லாம் எனக்கு எட்வினா ஞானவேலு டீச்சர் அடையாளம் காமிச்சது, பிலோமினா டீச்சரை காமிச்சது, அற்புதமேரி டீச்சரை காமிச்சது, கங்காபாய் டீச்சரை காமிச்சது. இவங்களோடு நான் பயணித்த காலத்தெல்லாம் அசைப்போட்டு பார்க்கும்போது இந்த படம் பிகினிங் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கலகலன்னு என்டர்டெயின்மெண்ட்டாக போகும், சிரித்து சந்தோஷப்படணும். அப்படி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திடீர்னு டைரக்டர் அவருடைய திறனுக்கு எடுத்தும் போய் நம்மளை அப்படியே கட்டி போட்டுட்டார். மாமன்னன் பார்த்த உடனே சொன்னேன், இதெல்லாம் இந்த சிட்டியில் வளர்ந்தவன் நான் அதை நிறைய பேருக்கு இதெல்லாம் ஒத்துக்க இது இருக்கும் தெரியுது. ஏன்னா ஒத்துக்குவேன் அதெல்லாம். காரணம் சில உண்மைகளை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். சிட்டியில் இருந்ததுனால பல விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சினிமா மூலமாக. அது செய்பவர் மாதிரி ரஞ்சித் போன்றவர்கள் தான் வெற்றி. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு படங்களும் கஷ்டம்னா ஆரோக்கியமான கஷ்டம் சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி அது திருப்பி படமாக கொடுக்கும்போது தான் எனக்கு சினிமா மேல் நம்பிக்கை வருது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்பிக்கை போய்கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில இயக்குநர்கள் தான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார்கள். அவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். சத்யஜித் ரே, ஷாம்பனால், ஒரு மராட்டி ஃபிலிம். இந்தியாவிலே தமிழனுக்கு தகுதி இல்லையான்னு நான் யோசிப்பேன். பட் இவர்களெல்லாம் மிஞ்சுகின்ற அளவுக்கு என் மாறி செல்ற என் நண்பன் அற்புதமாக ஒரு படம் பண்ணியிருக்கான். படம் பார்க்கும்போது கண்ணு கழிச்சு. ஏன்னா கதையை பார்த்து கதையினுடைய ஓட்டத்தை பார்த்து கண்ணீர் விடுவது. இவனுடைய செயல்திறனை இந்த படம் முழுவதும் பார்க்கிறேன். லைஃப், வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை பரிணாமமாக நமக்கு வரும்போது கண்ணு கலங்கிடும். அப்படித்தான் இந்த படத்தில் பல இடங்களில் நான் கண்ணீர். இந்த வாழை திரைப்படத்தில் நடிகர்கள் அனைவருமே வாழ்ந்திருக்காங்க. மிக அழகாக ஒரு வாழ்க்கையின் பகுதியை எடுத்திருக்காங்க. அதில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் அனைவருமே இந்த வாழை திரைப்படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை பியூட்டிஃபுல்லாக நமக்காக பேசியிருக்காங்க. நல்ல விளைஞ்ச பசுமைக்கு நடுவில் இருக்கிற வறுமை இருக்குல்ல, அப்படி ஒரு மக்கள், அவங்களுடைய வாழ்க்கை, வறுமையில் வாடும் ஒரு இனத்துக்கு கனவு இருக்க முடியுமான்னா இருந்திருக்கு ஒரு சின்ன பையனுக்கு. அந்த பையனை பற்றின கனவு, அந்த பையனை பற்றின படம், அதுதான் வாழை. அந்த பையன்தான் மாறி. இப்போ நான் அந்த படத்தை அப்ரோச் பண்ணுற விதமே ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப சென்சிபிளாக, அண்ட் த்ரூ எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே நம்ம மாரி செல்வராஜ் அவர்களுடைய இன்புட்ஸும், இது ஓகேவா, இந்த இதில் இந்த மாதிரி நம்ம எமோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இந்த படத்தை அப்ரோச் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா இட் வாஸ் ஸோ ட்ரூ டு தி ஆர்ட் ஃபார்ம். செல்வத்தோட லைஃப்பை திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ அவர் பார்த்த அந்த லைஃப்பை அவருக்கு நெருக்கமாக எடுத்துகிட்டு வர்றது பெரிய ஒரு சினிமாட்டோகிராஃபராக எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய கதை மாரி செல்வராஜினுடைய வாழ்வோடு மிக நெருக்கமான சம்பந்தமுடைய ஒரு கதை என்பதனால் ஏனைய படங்களை விடவும் இந்த படத்தில் அவர் வெளிப்பட்டிருக்கிற விதம் என்பது காத்திரமாக வெளிப்பட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். வெறுமனை கதையை மட்டுமே நம்பி ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது எத்தனை பேர் அப்படியான ஒரு ரிஸ்க் எடுப்பாங்கங்கிறது தெரியாது. ஆனால் அப்படி ஒரு படத்தை மாரி அட்டன் பண்ணியிருக்காரு. அது முழுக்க கதையை மட்டுமே நம்பி தான் இறங்கியிருக்காரு. வாழை தோட்டங்களும் சகதியும் தண்ணீரும் சேரும் சுடு மணலும், இதுக்குள்ளே செருப்பில்லாத ஒரு கால்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுங்களோட வாழ்க்கை தான் வாழை. அப்படிங்கிறனால நிறைய வெயில் தேவைப்பட்டுச்சு, நிறைய மழை தேவைப்பட்டுச்சு, நிறைய சகதி ஈரம் தேவைப்பட்டுச்சு.
தேவைப்பட்டுச்சு. என்னோடய டீம், என்னோடய கேமராமேன், எடிட்டர், கேமராமேன் ஈஸ்வர் சார், அவருக்கு தெரியும் நான் என்ன யோசிக்கிறேன், என்ன பிளான் பண்ணுறேன், அதுக்குள்ளே நான் எவ்வளோ எமோஷ்னல் எதிர்பார்ப்பேன், ஒரு ஷார்ட்டுக்குள்ளே நான் என்ன எமோஷ்னல் எதிர்பார்ப்பேன், அது இந்த லைட்டுக்குள்ளே அந்த மூமெண்ட்டுக்குள்ளே நான் என்ன எதிர்பார்ப்பேன், இது எல்லாமே அவருக்கு அத்துப்படி அவருக்கு தெரியும். அப்படிங்கிறனால இப்போ வாழை என்னோட நிஜ வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால அவருக்கு இன்னும் அதில் பயங்கரமான ஒரு உழைப்பும் தேவையும் அவருக்கு புரிஞ்சிச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்காரு. இந்த படம் வாழையை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். எப்போயுமே இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கர்ணன் ஆகட்டும், மாமன்னன் ஆகட்டும், எல்லாத்தையுமே நான் அவர் பார்த்த லைஃப்பை தான் அவர் தொடர்ந்து ஃபில்ம் பண்ணிகிட்டே இருக்கார். ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப இருக்கும். நான் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு எடுத்து பண்ணுவேன். அதில் குறிப்பாக வாழையில் இன்னும் ரொம்ப நெருக்கமாக உணர்ந்தேன். நான் செல்வத்தோட அந்த அந்த உணர்வை நம்ம ஃபோட்டோகிராஃபியில் கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள் பண்ணுறதுக்கு கேமரா கம்ப்ளீட்லி ஹேண்டில்லே நான் ஹேண்டில் பண்ணோம். பிளாக் லென்சஸ் தான் யூஸ் பண்ணோம், ஜூம் லென்சஸே மேக்ஸிமம் யூஸ் பண்ணலை. ஏன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல இருந்து அதை பார்த்தீங்கன்னா ஏற்படுற உணர்வு வேணும். லைட்டிங்காக நான் இந்த ஃபில்மில் அந்த மாதிரி தான், இரவாகட்டும் பகலாகட்டும் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸை யூஸ் பண்ணாலுமே அது ப்ராக்டிக்கல் லைட்லேயும் லைவுக்குள்ளேயும் என்ன மூட் இருக்குமோ அந்த மூடை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தேன் நான். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏன்னா முழுக்க சினிமா அத்தனை இல்லாத நடிகர்கள் அத்தனை, அது மட்டும் இல்லாமல் சுமையோடு 24 மணி நேரம் சுமையோடு இருக்கக்கூடிய மனிதர்களாக அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களோட போக்கில் விட்டு அவ்வளோ லைவாக எனக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்காரு. அது மாதிரி கிரேடிங்லேயும் எந்த டோன் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணாமல் என்ன நேச்சராக இந்த லைஃப்பில் இருக்கோ அதை அப்படியே டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாகவும் கிரேடிங்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த படம் ஆகச்சிறந்த படம். இந்தியன் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களால் உணர முடியும். பூ, பிச்சைக்காரன், சிவப்பு மஞ்சள் பச்சை இதெல்லாம் ஒரு உதாரணம். இயக்குனர் சசி அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். மாரி ராம்கிட்டேருந்து நிறைய சினிமா கற்றுருக்காரு. நான் ஒரே விஷயம் சொல்ல வர்றது என்னென்னா, மாரி என்றைக்குமே தோக்க மாட்டார், என்றைக்குமே தோக்க போகிறதில்ல. பிகாஸ் ஏன் சொல்லிடுறேன், எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை தான், கேட்ட வாழ்க்கையை படித்ததை வச்சு தான் நம்மளாம் படம் பண்ணுறோம். ஆனால் மாரி இது வரைக்கும் சொன்ன கதையும் சரி, இந்த கதையும் சரி, அவருடைய வாழ்க்கை 5 வயசாக இருந்தாலும் 50 வயசாக இருந்தாலும் உழைப்பை சொல்லித்தரணும்னு சொன்னாங்க. அந்த உழைப்புக்கு என்று உறுதியான நேர்மையான உழைப்புக்கு வெற்றி உண்டு என்பதை சித்தரித்து காட்டுகின்ற படம் தான் வாழை. படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும்போது என் தந்தை இழந்தேன். அதுலேருந்து மீண்டு வருவதற்கு முன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அண்ணனை இழந்தேன். என் அண்ணனை இழந்த பிறகு எங்கள் தாயார் வீட்டை விழுந்து அவங்க ரூம்லேருந்து வெளியே வரல. நான் தான் தலைமகனை இழந்த சோகத்தை வெளிக்காட்டாமல் அந்த சோகத்தை உள்வாங்கி வேண்டுமென்றே நடக்காமல் எழுந்து நடக்கவே மாட்டேன் என்ற உறுதியோடு இறுதி வரை இருந்து மறைந்தவர் தான் என் தாயார். என் மைத்துனர் இழந்தேன். இப்படி வரிசையாக நிறைய பேர் இழந்த பிறகு ஒவ்வொரு முறையும் நான் கற்றுக்கொண்ட பாடம், ஒரு சோகத்தை மனதில் இருந்தால் கூட அந்த சோகத்தை விட்டு மீண்டு வருவதற்கு பல நாட்கள் ஆகிவிட்டன. அந்த சோகத்திலேருந்து மீண்டு நீ என்ன நினைத்தாயோ, எதை சாதிக்க நினைத்தாயோ அதை சாதிக்க வேண்டும், நீ என்ன கொண்டு வாழ்வோம் தான் மனிதன். அந்த மனிதனாகத்தான் மாரி செல்வராஜை நான் பார்க்குறேன். சினிமா என்பது தான் பேச நினைக்கிற அரசியல், தான் சார்ந்திருக்கிற அரசியல் அப்படின்ற எண்ணத்தோடு அணுகுகிற சில இயக்குனர்கள் இருக்காங்க. அது வெற்றிமாறன் இருக்கார், ரஞ்சித் இருக்கார், அந்த வரிசையில் மாரி செல்வராஜ் இருக்கார். நானெல்லாம் திரையில் அரசியல் பேசுகிற ஆள் கிடையாது, தரையில் மட்டும்தான் பேசுகிறது, அதனால் திரைக்கு போகிறதில்ல. அந்த வகையில் வாழை மாரி செல்வராஜ் பேச நினைக்கிற அரசியலாகத்தான் அந்த படத்தை பார்த்தேன். இன்றைக்கும் பகல் நிலவிலிருந்து பொன்னியின் செல்வன் 2 வரைக்கும் சரி, எத்தனை அழகான படங்கள், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை இயக்குனர்களுக்குமான ஆதர்சம். சொல்கிற மாதிரி விருதுகளை சில கேட்டகரிஸில் பொன்னியின் செல்வன் வாங்கியிருக்கு. அதில் ஒரு பெருமை, சந்தோஷம், தேசிய விருது பெற்றிருக்கு அப்படிங்கிறதுல. அதனால தான் அவரை தக் லைஃப் டைரக்டர்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இயக்குனர் திரு மணிரத்னம் அவர்கள் நமக்காக வாழ்த்துரை கூறியிருக்காங்க. மாரி செல்வராஜ் இஸ் a ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ், கம்ப்ளீட் எல்லா டீட்டெயில்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், ஒரு மெச்சூரிட்டி, ஒரு ப்ரெசன்டேஷனில் இருக்கிற ஒரு பிரில்லியன்ஸ், அது மற்ற படம் மாதிரி இதுலேயும் இருக்குது, வாழையிலையும் இருக்குது. ஐ திங்க் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மாரி.
இதில் வந்து அந்த வில்லேஜ் எப்படி இவ்வளோ பேர் இவ்வளவு நல்லா நடிக்க வச்சாருன்னு தெரில, பொறாமையாக இருக்குது. எல்லா கேரக்டர்ஸும் ஃபேண்டாஸ்டிக்காக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் he's a very special talent and I wish him the best. நம்ம இன்டெலெக்சுவலாக நம்ம கதையை பற்றி பேசுறதுக்கு பதிலாக விசரலாக ஃபீல் பண்ண வச்சிட்டாரு. ஸோ தேங்க்யூ மாரி, தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபில்ம். சொன்னார் இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது, அடிக்கடி உங்கள் லைஃப்லேருந்து அப்பப்போ ஒரு சாப்டர் கொடுங்க. சூப்பராக ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பட் எட் ஹார்ட் பிரேக்கிங். அதோடைய எண்டு வந்து உங்களை உலுக்கிடும். ஸோ அப்படி ஒரு ஃபிலிம் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படி ஒரு ஷாக் வேல்யூவோட பண்ணிட்டார். எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபிலிமுடைய பேஸில் அப்படியே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஐ என்ஜாய்டு வாட்சிங் த ஃபிலிம். ஐ திங்க் டெஃபினட்டாக ஒரு நம்மளுடைய இந்தியன் சினிமாவை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் மாரி சருக்கு இருக்குது. அந்த ராஜா சொல்லுற கதையெல்லாம் கண்ணீர் தானா, அவனை வந்து பார்த்தா வாழையோட எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்லணுன்னா 2 விதமாக சொல்லலாம். ரொம்ப ஈஸியஸ்ட்டாகவும் இருந்தது, ரொம்ப டஃபஸ்ட்டாகவும் இருந்தது. ஈஸியஸ்ட்னு எப்படி சொல்லலாம்னா, படத்தில் நடித்த நடிகர்கள் அவங்க வந்து நடித்த மாதிரியே கிடையாது, ரொம்ப இயல்பாக இருந்தாங்க. டஃபஸ்ட்னு எதை சொல்கிறேன்னா கிளைமேக்ஸ். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இந்த பாடல் வரிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது நான் மாரி செல்வராஜுக்காகவே எழுதி கொடுத்தது அல்லது மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னதாக இருக்கிறதுக்கு ஒரு 2 வரி இருக்கிறது. பணம் கருக்கும் பால் சுரக்கும் என்று ஒரு இடம் இருக்கிறது. எவ்வளவு சோகத்தில் இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கையை நோக்கி நகர்வது தான் ஒரு படைப்பாக இருக்க முடியும். அதே மாதிரி இந்த பணம் கருக்குள்ளும் பால் சுரக்கக்கூடிய அந்த தருணங்களை இந்த வாழை நமக்கு வழங்கும். பணம் கருக்கும் பால் சுரக்கும் அதை நினைச்சே நீ கொண்டாடு. சந்தோஷ் நாராயண் மியூசிக் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். வாழை படத்தோட உணர்வுகள் வந்து என்னை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிச்சிச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருந்தது, ஒரு மிகப்பெரிய ஒரு இமோஷனல் இம்பாக்ட் எங்களுக்கு இருந்தது. லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே அது இம்பாக்ட் ஆகுன்ற மாதிரி எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. நான் சொன்னேன் மாரிக்கு வந்து நான் வாஸ் வெரி வெரி ஹாப்பி அவருடைய ஜேர்னி இப்படி வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லி. ஐ வுட் சே திஸ் வுட் பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி. ஒரு உருக்கமான விஷயத்தை வந்து எப்படி சார் அதை தாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ அப்போது அவர் எதுவுமே சொல்ல, 30 வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னாரு. அந்த 30 வருஷம் ஆச்சுப்பான்னு சொல்லும் போது அதில் ஒரு உண்மை இருந்தது. அந்த உண்மை தான் இந்த வாழை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரியல் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ரியலாக அவர் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல வயசெல்லாம் இல்லை. ஸோ நன்றிகள் சொல்லிக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு தேங்க்யூ மாரி செல்வராஜ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த 2 பசங்க குறிப்பாக அவங்க பேர் இப்போ நிஜ பேர் இப்போ தான் சொன்னாங்க, பொன்வேல் ராகுல் அப்படின்னாங்க. ஆனால் நான் அவங்கள எப்பயுமே சிவனேந்தான் சேகராகவே என் மனசில் எப்போயுமே ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா சில கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நம்மளை மீறி கேரக்டராகவே ஒரு மாதிரி பதிஞ்சிரும். அந்த 2 பசங்களை பார்க்கும்போது அந்த வறுமை, அவங்க லைஃப் ஸ்டைல் அது என்னவா இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற ஒரு பசங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. வாழை மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் ஹாட் ஸ்டார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு டெக்னிக்கலி ப்ரில்லியண்ட்டான ஃபிலிம். சினிமா நேசிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். மியூசிக்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன்ஸோட ஒர்க்காக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், நடிச்சிருக்கிற அந்த 2 சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த டீச்சர் ப்ளஸ் கலையரசன், நிறைய ஆர்டிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். ஒரு நடிக்கிறோன்ற மாதிரியா எந்த விதமான ஒரு ஆக்டிங்லாம் இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ப்ளஸ் அட் த சேம் டைம் கமர்ஷியலாக நம்மளுக்கு வந்து போர் அடிக்காமல் என்கேஜிங்காக வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதை அவர் வந்து மேலும் மேலும் எல்லா படத்துலையுமே வந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே வராரு. மாரி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அவரோட படங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, ரியல் லைஃப்பில் நான் பார்த்தது, சினிமாவில் பார்க்காதது அவர் சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். பரியரும் பெருமாள் அந்த குடத்தில் வாய் வச்சு தண்ணி குடிச்சிட்டு ஓடிட்டே இருப்பார்.
இதில் கலையரசன் வந்து துண்டில் இந்த தூக்குச்செடி கட்டிட்டு போயிட்டுருப்பார். நிறைய டீட்டெயில் நான் பார்த்த லைஃப்பில் சினிமாவில் பார்க்க லைஃப் எல்லாம் இவர் பார்த்துருக்கேன். வாழை பற்றி சொன்னால் எல்லாரும் சொன்ன மாதிரி மாரியோட பெஸ்ட் இது. எல்லாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். பெரிய இயக்குனர்கள் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பார்ட்டில் தன் கதையை வந்து ஒரு படமாக எடுப்பாங்க. அப்படி மாதிரி வந்து இந்த படத்தில் அவருக்கு நடந்த அனுபவங்களை அவர் வந்து சட்டை உரித்து அவர் வந்து காமிச்சிருக்கிறாரு. அது எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் அவருக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை அவருடைய சின்ன சின்ன புனைவுகளோடு காமிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை பற்றி நாங்கள் எல்லாரும் சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு தாஜ்மஹாலை பற்றி நம்ம 1000 பேர் 1000 விதமாக சொல்கிறத கேட்டாலும் நாம் போய் நேரில் பார்க்கும்பொழுது இருக்கிற அனுபவம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். மாரி சார் சொல்லியிருந்தார் இது அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம்னு. அதாவது அந்த மாதிரி விஷயத்த ஒரு படமாக இருக்கிறது வந்து ஒரு அசாத்தியமான விஷயம். ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த திருப்பி போய் உணர வேண்டியதாக இருக்கும். அது எடிட்டில் இருக்கலாம், டைரக்ட் பண்ணும்போது இருக்கலாம். ஸோ அது ஒரு மிக கஷ்டமான விஷயம். அது பயங்கரமாக வளைச்சிருக்கோம் சாருக்கு. ஸோ ஆனால் இருந்தாலும் அவரோட கதைகள், அவரோட மக்களோட கதைகள் அது எல்லார்ட்டையும் போய் சேரணுன்றதுனால அவர் இரவும் பகலும் பார்க்காம உழைக்கிறாரு. எல்லா படத்துலையும் அப்படி தான் உழைக்கிறாரு. ஸோ அவரை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை. ஆனால் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் அண்ட் விடாமுயற்சி இந்த 2 விஷயம் வந்து நான் முதல்ல நேரடியாக பார்த்தது வந்து எங்கள் அப்பாட்ட, அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சார்கிட்ட தான். இந்த படம் ஒரு படம் இல்லாமல் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்கும் தோணும் அது தியேட்டரில் பார்க்கும்போது. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஹூ ஹஸ் ஒர்க்ட் அண்டர் ஹிம், எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்திருக்கும், இப்படி ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கிராமம், அந்த சினிமாவில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் யங் லைக் ஃபார் மீ, ரஜிஷா, ஆல் ஆஃப் அஸ் தே ஆர் வெரி க்ளோஸ் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் இன் அட்வான்ஸ். பீப்புள் ஆர் கோனா லவ் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். நிறைய படம் பார்க்குறோம். அதாவது வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் ஒரு தேட்டருக்குள்ளே போகிறோம். ரொம்ப சீப்பான படங்கள்லாம் இந்த கண்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ரொம்ப மோசமான டைலாக்லாம் வந்து இந்த காதுகள் எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த ஒரு வாழை மரத்தை தொட்டிருக்கீங்களா? வாழை மரத்தை அறுக்கும் போது ஒரு கிரக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும், அதை கேட்டிருக்கீங்களா? வாழையினுடைய பழத்தை வந்து மேலே ஏறி பறித்து அந்த படத்தில் அப்படி ஒரு குழந்தைக்கு கொடுக்குறான், அப்படி அதை உரித்து சாப்பிட்ருக்கீங்களா? தட் இஸ் அ மோஸ்ட் ப்ரைமல் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஆக்சுவலாக ஐ எம் வெரி ஹாப்பி திஸ் மூவி. இந்த படம் நிச்சயமாக மக்களை, அதான் சொல்கிறேன், சில படங்கள் வந்து அது வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும்னா நீங்கள் சாவுற வரைக்கும் இந்த படத்தை பார்ப்பீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு நம்ம ஒரு 4 ஆர்கசம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. என்னோடய கலை இயக்குனர் குமார் கங்கப்பன்னு சொல்லிட்டு மாமன்னோ தான் டைரக்டர். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதுக்கு வந்து நான் மாரி செல்வராஜுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அவர்கிட்ட சொன்னது அந்த லைஃப்பில் எனக்கு ஒரு நிஜம் வரணும். குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக வேலை இல்லாத மாதிரி தெரியும். நான் குட்டி குட்டியாக வேலைகள் பார்க்கணும். அந்த செட்டு போட்ட இடமும் அந்த லொக்கேஷன்ஸ் அமைஞ்ச இடமும் அதுக்குள்ளே அவர் கொடுத்த லைவ்னஸும் முக்கியமான இடம். நாங்கள் முதல் போய் பார்க்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு திட்டு மாதிரி அந்த இடம் இருந்துச்சு. அந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்கிற விதமே வந்து எனக்கு பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவரோட விஷனில் பயங்கரமாக கண்டுபிடிப்பார். அது ரொம்ப எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு 16-18 வீடுகள் கொண்ட ஒரு சின்ன கிராமத்தை நாங்கள் இந்த வாழை படத்துக்காக நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஏன்னா செட்டு மாதிரியே தெரியாது. செட்டு யாருக்குமே நம்மள இப்போ கேட்க, நானுமே அதை செட்டுனா சொல்லிக்க மாட்டேன், தான் செட்டுன்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா அப்படியே ஒரு லொக்கேஷன்ஸ் மாட்டிச்சு. அந்த லொக்கேஷன்ஸில் அவ்வளோ லைவ்னஸ்ஸாக, ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிருக்கிறதுனால எங்கள் வீடு, எங்கள் ஊர், எங்களோட மக்கள், அவங்களோட யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படின்னால குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்டில் பெரிய வாழைத்தோட்டம் தான். ஆனால் அந்த வாழைத்தோட்டத்துக்குள்ளே மக்கள் பயன்படுத்துகிற ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே கொண்டு வந்தது மூலமாக அந்த லாரி, பழைய லாரி செட்டப்பு, அதோட அந்த லாரியோட இப்போலாம் மாறிடுச்சு. அப்போ அந்த லாரிக்குள்ளே இருக்க ஓவியங்கள் அது இதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒர்க்கப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு பயங்கர சேலஞ்சிங் என்னென்னா, ஒரு செட்டுக்குள்ளே போய் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ரெடி பண்ணி எல்லாம் பேசி முடிவு பண்ணி ஒன்று பண்ணுறதோட ஒரு ஆண்டு வேலை ஒரு இடத்துல இறங்கி ஒரு டப்புன்னு ஒன்று ரெடி பண்ணி அந்த கதைக்கு தேவையானதை
அங்கே இருக்கிற பொருட்களை வச்சு அங்கே இருக்கிற ஆட்களை வச்சு நம்ம ஒன்று ரெடி பண்ணுறதுல அது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு 2 மணி நேரம் போய் தனியாக நான் உட்காந்துட்டேன். என்னால் ஆக்சுவலாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு, என்னால் ஷூட் பண்ண முடியல. எனக்கு ஒரு 2 hours டைம் கொடுங்கன்னு சொல்லி போய் நான் தனியாக உட்காந்துட்டேன். ஸோ அவரோட ரைட்டிங்கும் அவரோட அந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப யதார்த்தமாக அதை எவ்வளோ வந்து நுணுக்கமாக காட்ட முடியுமோ அது அவ்வளோ நுணுக்கமாகவும் யாருக்கும் எந்த ஒரு இது இல்லாமல் உண்மையை காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் நான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் சைட்லேருந்து நானும் இருக்குன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். வாழை ஸ்பெஷலி நம்ம எல்லாரையும் லைஃப்பில் நடந்திருக்கிற ஒரு இன்சிடெண்ட், நமக்கு ஒரு ட்ராமா இருக்குது, ஒரு இன்சிடெண்ட் இருக்குன்னா அதை பற்றி யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு படம் சார் எடுக்க போகிறாங்க. அப்போது அதுக்காக எல்லாமே மாற்றி வச்சு இந்த படத்துக்காக தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர் ஊர் மக்கள் ஃப்ரம் திருநெல்வேலி. அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டு மேட்ச் அப் டு தேர் லெவல் நம்ம ஆர்டிஸ்ட்டை வரும்போது இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் அ வெரி ஸ்வீட் ஃபில்ம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நம்ம சிரிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பியூட்டிஃபுல்லான ரொமான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து மிகப்பெரியான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இட்ஸ் a lovely film. I personally believe இது மாரி சரோட பெஸ்ட் ஃபில்ம். வாழை நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்களை திரையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற ஃபிலிம் மேக்கர்ஸில் ஒருத்தர் மாரி செல்வராஜ். நான் நிறைய மேடைகளில் சொன்ன மாதிரி மாரி செல்வராஜ் வந்து எனக்கு ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக கிரிக்கெட் ஆடும்போதுலேருந்து பழக்கம். ஆனால் வாழை அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த இதில் ஒரு சினிமாவாக பதிவு பண்ணியிருக்கிறார். வாழ்க்கையில் நடந்த விஷயம்னும் போது ஒரு சந்தோஷமான விஷயத்த நம்ம பதிவு பண்ணுறோன்றதை தாண்டி அவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வை, மிகப்பெரிய சோகத்தை இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. எப்போவுமே எளிய மக்களோட வலியை, வேதனையை, கண்ணீரை, சந்தோஷத்தை, சிரிப்பை அவங்க வாழ்வியலை பதிவு பண்ணும்போது அந்த சினிமாவே ரொம்ப அழகாயிடுது. வாழையிலையும் அதே மாதிரி தான். இந்த படம் நிச்சயமாக நிறைய விருதுகளை வாங்குன்ற நம்பிக்கை இருக்குது. அதில் நடித்த பசங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக விருது இருக்குன்றது மட்டும் எனக்கு ஷியராக சொல்ல முடியுது. எப்போவுமே நம்ம வந்து இந்த ப்ரிவியூ பார்க்குறப்ப ஒரு விஷயம் பண்ணுவோம். இந்த எண்டு டைட்டில் கார்டு போகிறப்போவே ஓகே, டைரக்டர் வெளியே இருப்பார், ப்ரொடியூசர் வெளியே இருப்பார், படத்தோடு சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, ஏதோ ஒன்று பேசணுமே அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும். இங்கே பிளானிங்க்கு இடமே கிடையாது. நாடி நரம்புலாம் கொலண்டு போய் எமோஷன் பீக்கில் ஆகி நான் மாறி கையை பிடிச்சிட்டு நிற்கான், அவன் என் கையை பிடிச்சிட்டு நிற்கான். பரியேறும் பெருமாள் நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, அதில் ஒரு கல்லூரி, அதில் வந்து ஒரு காதல் அப்படின்னா அந்த பரியேறும் பெருமாளுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு லைஃப் இருக்குமில்ல, அதுதான் வாழை. ஸோ என்னை பொறுத்தவரையில் இது பரியேறும் பெருமாள் 1. அப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது பரியேறும் பெருமாள் 2. அதான் நான் பார்க்கேன், அப்படி தான் நான் பார்க்கேன். அதில் பரியேறும் பெருமாள், இதில் சிவனஞ்சான். ஆனால் ரெண்டுமே மாறி. ஆனால் எனக்கும் அந்த கர்ச்சீஃப் எடுக்கணும்னு தோணியிருக்கு. ஒரு நாள் கூட தைரியம் வந்ததில்லை. அப்படியே பார்த்துனே இருப்பேன். ஏன்னா பார்த்தாலே நம்மளை அந்த கிளாஸில் யார் இதை எடுத்திருப்பானாலே, யாரோ எடுத்திருந்தா கூட நம்மளை தான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போகிறதில்ல. ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா. அதை வச்சு புக்கில் வச்சு அவங்கக்கிட்டே மாட்டி. அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலாக நம்ம டீச்சர்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே. இன்னும் மாறி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப், அவரோட பேக்ட்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி நிறைய கதை இருக்கும், தெரியுது, பார்த்தால் தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ், கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் அடித்ததெல்லாம் சும்மா அது போர் கிடையாது, செக்ஸு கிடையாது, இப்போ அடிக்கிற மாதிரி இதுதான்டா செக்ஸு அப்படின்னு நினச்சி அடிச்ச மாதிரி இருக்குது இந்த படம். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மேடை, இத்தனை பெரிய இயக்குநர்கள், இன்றைக்கி தலை சிறந்த இயக்குநர்கள், சினிமாவுக்கு முக்கியமாக டெக்னீஷியனுங்க, தயாரிப்பாளர்கள், ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகள் அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க உறவுகள் அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு கொண்டாடுறாங்கண்டா அதற்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக நம்ம மாரி செல்வராஜன் இருக்கான்ற நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன். அண்ணன் வந்து வாழை பார்த்துட்டு போனார். அதுக்கப்புறம் நான் கொட்டுக்காளிக்கு வந்து பார்த்தேன். அதே ஸ்க்ரீனில், அதே தேட்டரில், அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு வாழையை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பூட்டிட்டு கொட்டுக்காளி பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கொட்டுக்காளியை மறந்துட்டு அவரை என்னை கட்டி பிடிச்சதும், நான் வாழையை மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான மேடையாக நான் பார்க்குறேன்.
ஐ திங்க் தமிழில் முதல் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம்னு கிளைம் பண்ணி பண்ணுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படி ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான அடுத்த கட்டமான ஒரு சமூகத்தில் வர்ற சினிமாக்களில் அடுத்த கட்டமான ஒரு நகர்வாக நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு ஃபில்ம் மேக்கர் தன்னை வந்து ஒரு பொதுவில் வந்து ஓகே நான் இப்படிப்பட்டவன், நான் இங்கேருந்து வர்றேன் அப்படின்னு வைக்கிறதன் மூலமாக நாம் பார்வையாளர்களாக அந்த ஃபில்ம் மேக்கரையும் அவனுடைய வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம், இன்னொன்று அவன் தன்னைத்தானே வந்து ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்குறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அதுவரை வந்த இடத்துலேருந்து இதுக்கப்புறம் என்னவாக போகிறோன்றத ஒரு அப்ஜெக்டிவாக ஒரு கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்குமான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. அப்படி இந்த படம் ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் மொமெண்ட் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி. இங்கே நான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன், இந்த மேடைக்கு வந்து நின்னேன். ஆனால் என்னை சுற்றி சொல்கிறது பெருசாக கதைகளே இல்லை. ஆனால் இந்த படத்தில் உள்ள ஒரு கதாபாத்திரத்தை எடுத்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க வாழ்க்கையை சொன்னால் கூட மிகப்பெரிய கதைகள், சொல்லப்பட வேண்டிய கதைகள் இந்த படத்தில் இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. வாழை படம் பார்த்தேன். எனக்கு மாரி செல்வராஜ் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அண்ட் ராமோட அசிஸ்டண்ட்டாக தெரியும். அப்போ நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அப்போலேருந்தே தெரியும். ஐ திங்க் ஐ பிகேம் அ டைரக்டர் லிட்டில் பிஃபோர். அப்போது நாங்கள்லாம் சேர்ந்து பஃப் சாப்பிடுவோம் டுகெதர். அண்ட் தட் காய் அவர் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அந்த சம்பவத்தை வந்து நீங்கள் திரையில் வந்து காட்டணுன்ட்டு a thought like that, அதுக்கு பயங்கரமான ஒரு வெறித்தனமான வீரியம் வேணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடந்தது வந்து அதுவும் ஒரு சோகமான ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ பாதித்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்து அது வந்து திரையில் காமிக்கும்போது லிட்ரலி நம்ம இட்ஸ் லைக் we are being nude and naked in front of the camera, in front of millions of people. It requires a lot of guts. எனக்கு வந்து this is India Cinema Paradiso and hats off to Mari. இந்த அஸ்டினேட்டர்ஸ்க்குள்ள அளவுக்கு பதட்டம் இருக்கும். எங்கள் டைரக்டரோட ஓன் ப்ரொடக்ஷன் பேனர்லேருந்து வர ஃபர்ஸ்ட் படம், அதனாலே வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த படத்துக்குள்ள ஒரு பயங்கரமான நெருக்கம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வாழைத்தோப்புகள்லாம் வேறு சும்மா காமெடிக்கு அந்த மாதிரி, வாழைத்தோப்பு உள்ளே இருக்கிற ஒரு வாழ்க்கைங்கிறது இதுதான் தமிழ் சினிமாவில். எனக்கு தெரிஞ்ச உலக சினிமாவிலேருந்து எங்கேயுமே வாழைத்தோப்பை பற்றி எந்த இதுவுமே வந்ததில்லை. ஒரு நார்மல் நடிகர்களால் இந்த படத்தை பண்ண முடியாது, படத்தில் பண்ணிக்கவும் அவங்களால வாய்ப்பே கிடையாது. அதனால் நான் முடிவு பண்ணது என்ன அப்படின்னா, என்னையை புரிஞ்சிக்கிற அல்லது நான் சொல்கிற நிஜத்தை புரிஞ்சிக்கிற, இல்லை சினிமாங்கிறத தாண்டி கூட ஒரு இயக்குனர் உழைப்பு கேட்டால் அதுக்கு நம்ம போடுறதுக்கு ரெடியாகக்கூடிய நடிகர்கள் தான் தேவைப்பட்டாங்க. எனக்கு அதெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் எங்கள் ஊரில் தான் இருக்காங்க எனக்கு. அதனால் புளியங்குளம், கொங்கராயக்குறிச்சி, கரங்குளம் அப்படின்னு சொல்லி என்னோடய ஊர் சம்மந்தமான ஆட்களை தான் நான் அதிகமாக நடிக்க வச்சுருக்கேன். இதை தாண்டி ஒரு சினிமாவை ஒரு 5 பேர் தேவைப்படுறாங்க, 6 பேர் தேவைப்படுறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு முதல்ல என்னை பற்றி என் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும், என்னோடய உழைப்பின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும், என்னோடய சினிமாவை அவங்க பயங்கரமாக ரசிக்கணும், நேசிக்கணும். அப்படியாப்பட்ட நடிகர்கள் வேணும்னு சூஸ் பண்ணி பிளான் பண்ணேன். வேம்புன்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் சூஸ் பண்ணோடனே இது எனக்கு யார் பண்ணது அப்படின்னா, யார் பண்ணாலுமே முழுசாக நம்பக்கூடிய, சினிமாவுக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு ஆக்டர் தேவைப்பட்டாங்க. அப்போ திவ்யா துரைசாமி வந்து நான் நிறைய நாள் அந்த முகம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. கூப்பிட்டு அவங்கள்ட்ட தான் சொன்னேன், ஒரு மிகப்பெரிய உடல் உழைப்பிக்கக்கூடிய படம், நடிக்கும்போது சினிமாவில் தான் நடிக்கிறோமா இல்லை நம்ம நிஜ வேலைக்கு வந்திருக்கோமானே தெரியாது, ஹாப்பினஸ் பெருசாக இருக்காது படத்தில், உனக்கு ஓகேவான்னு கேட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை, நான் பிலீவ் பண்ணுறேன் சார் அவங்கள, எனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு படம் வேணும், அப்படி ஒரு படமாக இதுக்கு நம்புகிறேன். இந்த ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் எந்த நம்பிக்கையில் அதை கேட்டார்னு தெரியல, பட் எனக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணணும், அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும் அப்படின்னு மட்டும்தான் தாட் இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்கூலுக்கு எந்த படம் ஷூட் பண்ணாலுமே ஸ்கூலுக்கு போகிற ஃபீல் இருக்கும். உண்மையாலுமே இந்த படம் எனக்கு அப்படி தான் இருந்தது. இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு உடல் உழைப்பு தேவைப்பட்டது. நம்மளை நம்பி இந்த ரோல் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் டே 1லேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு மைண்டில் இருந்தது.
வெயிலா மழையா சேரா சகதியா எதுலையுமே செப்பல் போட்டு நடந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா ஜிம்முக்குலாம் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவோம். பட் ஜிம்ல நம்ம எவ்வளவு வெயிட் அதிகபட்சமா தூக்கும் 20-30 kg தாண்டி தூக்குனது கிடையாது. பட் இந்த படத்துக்காக 60-70 கிலோ வாழைத்தாரை எப்பவுமே தலையில வச்சுட்டே நடந்ததுலாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஜானகி அவங்களுமே வந்து நிறைய கஷ்டப்பட்டு எனக்கு வேலை செஞ்சாங்க, இந்த படத்தை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப லைவான ஒரு கதை. அந்த வாழைத்தோட்டத்தை வேலை செய்யறது, அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல், மக்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய உழைப்பு அதுல இருக்கு, அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது என்ன கிடைக்காம போகுது, அதனால அவங்களோட குரல் வந்து எங்க அவங்க எழுப்புறாங்க, அது எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ சூப்பரா அண்ணன் சொல்லியிருக்காங்க. எல்லா நடிகரும் எங்கள் ஊர் மக்களையும் நான் நடிக்க வச்சதுனால அவங்க பண்ணுற உழைப்பெல்லாம் இவங்க அதுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய உழைப்பை போட்டிருக்காங்க. ஒரு சிறந்த மனிதர்கள்கிட்ட இருந்து ஒரு உன்னதமான நடிகனை வெளில கொண்டு வரதும், ஒரு நல்ல நடிகர்கள்கிட்ட இருந்து ஒரு யதார்த்தமான மனிதனை வெளில கொண்டு வரதும் அவருக்கு கைவந்த கலை. என்னை நம்பி கூப்பிட்டுருந்தாரு, அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் கூப்பிட்டுருந்தாரு. அதை ஓரளவுக்கு உண்மையாக கொண்டு வர முடிஞ்சுதா அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய சவாலாக இருந்தது. நம்ம ஈஸியாக சாப்பிட்றோம் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்குது, விலையை ரொம்ப குறைச்சி கேட்டு வாங்குகிறோம். அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை இருக்குது, எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது, எவ்வளோ பேருடைய கஷ்டம் இருக்குன்றது வந்து இந்த படம் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. வாழை வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம். நான் இது வரைக்கும் என் கெரியரில் வந்து நான் வாழை மாதிரி ஒரு படம் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியில் வந்து இது வரைக்கும் நான் வந்து நடித்ததும் இல்லை. ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, அந்த ரியல் ஹீரோ வந்து எடுக்கும்போது அதில் ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் ஊரில் எல்லாருமே மாரிசாருக்கு தெரியும், சொந்தக்காரர் தான். ஆனாலுமே ஊரில் எல்லாருக்கும் ஒரு மேலே ஒரு பயம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு மரியாதையும் இருக்கும். எனக்கு அதனால் முதல்ல கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, டேய் இது அவரோட சொந்த கதைடா, நீ மாரிசாராக தான் நடிக்க போகிற, எவ்வளோ பெரிய விஷயம், நீ பண்ணு, நீ தான் பண்ணணும் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் மாரிசார் பார்த்துக்குவாங்கன்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி எனக்கு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நல்லா நடிக்க வச்சாங்க. அவங்களுக்கு ஏன் ஊராகிறதுனால என்னோட மண்ணிலேருந்து வர்றதுனால என்னோட எல்லா எமோஷனலையும் ஈஸியாக கேப்சர் பண்ணி பெரும் சுமையோடு இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இது வந்து சும்மா டைரக்டராக நான் சொல்லலை, இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு நல்லா சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் வாழைத்தார செமக்க வச்சுருந்தாங்க. அது வந்து நான் ஸ்கூல் லீவில் வந்து ஊரில் வந்து அந்த வேலைக்கு தான் போவோம் நாங்கள் வந்து. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு செமக்கிறதுக்கு. அப்புறம் மாரி சார் சொன்னாங்க, வாழைத்தார செமக்கும் போது சிரிக்கணும், சண்டை போடணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லி தந்தாங்க. இதெல்லாம் எப்படிடா அந்த வாழைத்தாரை வச்சுட்டு போகும்போது நம்மளுக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே தோணிச்சு. அதுக்கப்புறம் தான் மாரி சாரே பக்கத்தில் வந்து எங்களுக்கு சொல்லி தந்து, அவங்க தலையில் வந்து தாரை தூக்கி வச்சு எங்கள் கூட நடந்து வந்து இப்படி சொல்லி தந்தாங்க, இப்படி தான் பண்ணணும், சினிமானா இப்படி தான் இருக்கும். இந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறது இந்த படம் ஈட்டக்கூடிய பொருளையோ இந்த படம் ஈட்டக்கூடிய லாபத்திலே கிடையாது. இந்த 2 பேரும் வெளி உலகத்திற்கு தெரியக்கூடியது. இந்த 2 பேரின் மூலமாக என்னோடய மண்ணும் என்னோட மண் சார்ந்த மக்களும் இன்னொரு கலை உலகத்துக்குள்ளே ஆர்ட் ஃபார்முக்குள்ளே பயங்கர ஸ்ட்ராங்காக வருவதற்கு இவங்க 2 பேரும் ஸ்பேஸாக இருப்பாங்க. பொதுவாக காஸ்டியூம்ஸ் வந்து டிசைன் பண்ணுற வேலை இந்த படத்தில் கிடையாது. புது காஸ்டியூம்ஸை எல்லாருமே டல் பண்ணும். அதுதான் வந்து இந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனரோட வேலையாக இருந்தது. டீத்துள்ள ட்ரெஸ்லாம் போட்டு முக்கி அதை வந்து டல் பண்ணி இந்த மாதிரி நிறையா வேலை, புது ட்ரெஸ் எல்லாத்தையுமே அதுக்கு பண்ணும். திங்க் மியூசிக் வந்து கொலாபரேட் ஆகிருக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. ஹாட் ஸ்டாரும் நேவி ஸ்டுடியோஸும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க இந்த படைப்பை வந்து எங்களை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுறோம். எனக்கு இந்த படம் வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. எதனால் அப்படின்னா ஒவ்வொரு முறையுமே மாரியோட பேரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு வந்து இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னா மாரியோட பேரோட நவி ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு நேமும் கூட வருது. நவிங்கிறது என்னோட பொண்ணோட பேர். எனக்கு அது ஒவ்வொரு முறையுமே இப்போ கூட வரும்போது நான் மாறி பேர் அதிகமாக பார்த்ததை விட அந்த நவி ஸ்டுடியோஸ் தான் கண்ணில் அதிகமாக தெரிஞ்சது. ஒரு சாதிய குரலாக, சாதி வேற்றுமையை நீக்கக்கூடிய குரலாக, ஒரு சமூக நீதியின் குரலாக, ஒரு விடுதலையின் குரலாக இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். வாழை இலையில் அன்னமிட்டு உணவு அருந்துகிற அத்தனை பேரும் இந்த வாழை இலை எங்கிருந்து வருகிறது, இந்த வாழை இலைக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு படம். ரொம்ப டிஸ்டர்பிங்கான சினிமா அந்த வாழை வந்து. அதோடைய தாக்கம் பலமாக இருக்குல்ல, இன்னும் கூட அதுலேருந்து வெளியில் வர முடியல. இப்போ படம் பார்க்கும்போது அந்த வாழைத்தாரை தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த வழி நமக்கு ஃபீல் ஆகுது இந்த இடத்துல. அப்படி
இனிமேல் வாழைப்பழம்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஞாபகம் வருவாங்க. அப்போ அந்த பழம் திட்டிக்க மாட்டேன்னு கூட தெரியல. நல்ல இயல்பான கதாபாத்திரங்கள். அந்த சின்ன பசங்க 2 பேரும், இந்த மெயினான பசங்க, அப்புறம் மொட்டைன்னு ஒரு பையன். ஒரு யதார்த்தமான சினிமாவில் ஒரு 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 அழகியல் இருக்குது, ஹியூமர் இருக்குது, ஸ்டைல் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். அவருடைய ரியல் ஸ்டோரின்னு சொன்னார். ஆனால் ஒரு இலக்கியம் மாதிரி இருக்குது படம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி ஆல்சோ மியூசிக், சவுண்ட்ஸ், லிரிக்ஸ், சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். ஆல் த பெஸ்ட் மாரி இந்த ஹோல் டீம். ஒரு மொத்த இயக்குனர்களும் வந்து நிற்பதுங்கிறது மிக மகிழ்ச்சி. கட்டட தமிழ் ஆஃபீஸு ஒரு மஞ்சள் கலர் லைட்டு, கசகசான ஒரு இருட்டு. இவனும் பயங்கரமாக இருப்பான். கட்டட தமிழ்ங்கிற காட்டார் என் கூட இருந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. மிச்சம் இருந்தது மாரி செல்வராஜ் மட்டும்தான். திவ்யா இல்லாமல் இன்னொருவர் இருந்திருந்தால் மாரி செல்வராஜ் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி திவ்யா. மாரி செல்வராஜை ஒரு மனைவியாக இருந்து பார்க்காமல் மாரி செல்வராஜை எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் பார்த்து அதற்கு பிறகு கணவனாக பார்க்கிற உன் மனதிற்கு என்னுடைய நன்றிகள். அதே ஆனந்த விடலில் மாரி செல்வராஜ் மறக்கவே நினைக்கிறேன் எழுத தொடங்கினா. அதில் எழுதிய பல விஷயங்கள் இந்த கதைக்குள்ளே இருக்குது. அந்த பசியோடு ஒரு நாள் முழுக்க அலைந்த அந்த சிறுவன் அந்த கதையிலிருந்து தான் வர்றான். ஸோ இந்த இப்படி உருவான இந்த கதையை இவன் கிட்டத்தட்ட எழுதின முதல் ஸ்கிரிப்ட் இது நான் நினைக்கிறேன். வாழை நான் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். முதல் படமாக இதை பண்ணியிருந்தானா எனக்கு கட்டட தமிழ் எடுத்து என்ன ஆச்சோ அதே தான் அவனுக்கு அது ஆயிருக்கும். ஸோ நான் மாரி செல்வராஜ் வந்து எப்படி ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா, வணிக ரீதியாக பெரும் பெரும் கதாநாயகர்களை உருவாக்கி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி அப்படி ஜெயிக்கணும்னு நினச்சா அது இன்றைக்கி நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். 2006 எழுதப்பட்ட இந்த மறக்கவே நினைக்கிறேன் இன்றைக்கி வாழையாக மாறி அதில் இருந்தக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் லைஃப் இன்றைக்கி சினிமாவுக்கு வருதுன்னா அது பிரதீப் சார் இல்லாமல் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ மாரி செல்வராஜ், நீ வெல்வது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வெல்வதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா பெரிய பணம் அப்படி மட்டும் இல்லை. நினச்சதை நினச்ச மாதிரி தைரியமாக உரத்து ஊர் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு ஒரு குரல் ஒலிக்குது இல்லை, அதான் உன் குரல். அந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப கடுமையான உழைப்பு போட்டாங்க. பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னனுக்குலாம் நான் வந்து அதோடைய ஃபஸ்ட் எடிட் பார்த்துட்டுனா இப்படி ஒரு மாதிரி ஆனது கிடையாது. இந்த படத்தில் ஃபஸ்ட் எடிட் பார்த்து முடித்த உடனே நான் சினிமாவுக்கு வந்ததை விட என்னோடய பெரிய இந்த மற்ற 3 படங்கள் நான் பார்க்கும்போது என்னோடய ட்ராவல் எனக்கு அயற்சியாக தெரியல. எதுவும் நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் அந்த மாதிரி எனக்கு ஃபீலே வரல. ஏன்னா என்னோடய இயக்குனர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டாரு. நீ அவ கூடவே இருந்தனால அவர் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தேன். பட் வாழை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்ல, இது வந்து புரியல. அப்படி ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருந்துச்சு, கண்ணெலாம் தேங்கிச்சு, அழுக வந்துச்சு. ஒரு எடிட் பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தேன்னா வாழை தான். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இந்த எண்டுக்கும் இந்த டேவுக்கும் அந்த டேவுக்கும் பிப்ரவரி அந்த 1999 பிப்ரவரி 22 அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் உள்ள லாங் டிஸ்டன்ஸையும் இதுக்கு இடையில நான் சந்தித்த மனிதர்களையும் அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு, வலி, பெயின் இது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது தெரில ஒரு மாதிரி வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு அனுபவம். இந்த உண்மையை சொன்னதுனால நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அங்கே வந்துடுச்சு. அப்படியே ஒரு படம் தான் வாழை. இதுக்கப்புறம் என்ன படம் எடுத்தாலும் எல்லாம் என்னோடய பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. என்னோடய பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்னோட என்ன சொல்கிறது, என்னோடய உச்சபட்ச கண்ணீர்னால் அது வாழை தான். என்னோடய குடும்பம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சிக்கவே முடியாத என்னை அலைக்கழிச்சு என் குடும்பம் இன்றைக்கி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குது. அப்படி என்னோடய மனைவியாக இருக்கட்டும், என்னோடய குடும்பமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நான் என்ன முடிவெடுத்து மூவ் ஆனாலும் அதை புரிந்து கொள்ள பக்குவம் அவங்களுக்கு இருக்குது. அந்த பக்குவத்தை கொடுத்த என்னோடய கலைக்கு ரொம்ப நன்றி. நடிகர்கள், நான் கூட்டு வந்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு படத்தில் சினிமா முதல் ஆக்ஷன் சொல்லதுக்கு முன்னாடியே எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்த என்னோடய ஊர் மக்களுக்கு, புளியங்குளம் கிராம மக்களுக்கும், சுற்றி இருக்கிற என்னோடய வட்டார மக்களுக்கும், ஒட்டுமொத்த என் மண்ணின் மக்களுக்கும் இந்த நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன். எப்போவுமே எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க ரெட் ஜெயண்ட்டுக்கும், மூர்த்தி சார், ராஜா, மொத்த டீமுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
எல்லாருக்குமே இந்த படத்தில் அவங்களுக்கான நெருக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த படம் கூடுதல் நெருக்கமான ஒரு விஷயம். ஏன்னா நானும் மாரியும் காதலிக்க ஆரம்பித்த இந்த 14 வருடங்களில் மாரி அடிக்கடி சொல்லி வருத்தப்பட்ட வழி நிறைந்த வாழ்க்கை இந்த வாழை தான். ஸோ இந்த படத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் நான் மிஸ் பண்ண மாரியோட சைல்ட்ஹுட்டை ஏதோ எனக்காகவே ரீக்ரியேட் பண்ண மாதிரி நான் அதை பார்த்துட்ருக்கேன். ஓகே, மாரி சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருப்பாருன்னு எனக்காக பர்சனலாக ரீக்ரியேட் பண்ணி ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுத்த பரிசாக அவனோட வழியையும் அவனோட வாழ்வையும் கொடுத்ததாக நான் பார்க்குறேன். என்னோடய சினிமா குடும்பம் இதுதான். என்னோடய சினிமாவில் நான் சம்பாதிச்சது அப்படின்னா இதுதான். என்னோடய ஒரிஜினல் குடும்பம் அங்கே இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க ரஞ்சித் அண்ணன்கிட்டையும் ராம் சார் கூடயும் எங்கள் அம்மா அப்பா எனக்குன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க மொட்டமாக நின்றது இல்லை. எங்கள் அம்மா அப்பா அக்கா அண்ணன் எல்லாத்தையுமே கூப்பிட்றேன்.